ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காளான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் அளவு தயிர், பிரியாணி மசாலா, புதினா, கொத்தமல்லி தழை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். அதில் குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, கிராம், லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை போட்டுக்கலாம். இது நல்லா பிரியாணிக்கு ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது காரத்துக்கு தான். நீங்கள் பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வதங்கணும்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் காளானை போட்டு நல்லா கிண்டிட்டேன். உப்பு புளிப்பு எல்லாம் காளானில் பிடிச்சிக்கிறோம். பிரியாணி அரிசி போடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். காளான் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கலர் நல்ல மாதிரி சூப்பராக இருக்குது, ப்ரௌன் கலரில். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நான் இப்போ 1.5 கப் அரிசி போடுறேன். இப்போ அரிசி வேகிறதுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்தவொடனே நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். சுவையான சூப்பரான உதிரியான காளான் பிரியாணி ரெடி. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.